நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜா இருக்கு. நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அதாவது என் ஃப்ரெண்டுக்கும் கட்டி கொடுத்துருக்கேன், என் சித்தப்பா கட்டி கொடுத்துருக்கேன், என் கிளைண்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன். ஆஸ்மி என்னங்க நீங்கள் தான் எனக்கு போட்டு கொடுத்தீங்க, இப்போ நீங்களே சொல்லிங்கன்னா 2 years பேக் அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறணும். நல்லது ஒரு விஷயத்துக்கு ஒன்று செலவாகும் அப்படின்னா அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். எனக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி பண்ணும்போது எனக்கு லாபங்கள் குறைவு தான். பிகாஸ் இட்ஸ் a காஸ்ட்லி ப்ராடக்ட். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும், எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்காக 100 ரூபா பெருமான பொருளை நான் ஒரு 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பட் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் யூஸ் ஆகணும். சிம்பிள் ரிலையன்ஸ் டெக்னாலஜி தான். செல்ஃபோன் எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணாங்க? இலவச செல்ஃபோன் கொடுத்தா எல்லாரும் ஃபோன் பேச வச்சு பார்க்குறாங்க. 501 அதே மாதிரி தான் நான் அப்படி தான் வந்து இந்த ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். I want everyone to get used of it and know the potential of this product. இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் காசிங் தான் இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம எந்த பொருளையுமே வந்து இந்த பொருள் நல்லது செய்யும் ஆனால் காஸ்ட்லியாக விலை சொன்னால் நம்ம இந்தியன் எக்கானமிக்கு செட் ஆகாது. மக்கள்கிட்ட எது விலை கம்மியாக இருக்கோ அதான் கொடுக்க முடியும். இந்த நல்ல பொருளை விலை கம்மியாக அவங்க கொடுக்குறேன். எல்லாரும் இதை பயன்படுத்தணும். இதனால யாருக்கும் எந்த ஒரு ஹெல்த் காசிங் வரக்கூடாது.